உங்க விதைகள் நோய் மற்றும் பூச்சி முட்டை இருந்துச்சுன்னா நீங்க மகசூல வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். உங்க நாற்றுகள் மந்தமா வளருதுன்னா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த சுலபான விதை நேர்த்தி முறையை தெரிஞ்சுக்கிட்டு உங்க விதைகளை மண்ணுல இருந்து வேகமா வர வைங்க. படி 1. உங்க உளுந்து விதைகளை ஒரு சுத்தமான பாத்திரத்துல எடுத்துக்கோங்க அல்லது தட்டுல எடுத்துக்கோங்க. ஒரே அளவா இருக்கணும். உன்னோட ஒண்ணு ஒட்டாம் பாத்துக்கோங்க. படி 2 கஞ்சி சாதத்தை ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா பரிந்துரைக்கப்பட்ட அளவுல கலந்துக்கோங்க. இது ஒரு கிரீம் மாதிரி இருக்கணும். விதைகளை நல்லா பூசணும். படி 3 இந்த கலவையை விதைகளுக்கு மேலே சமமா ஊத்துங்க. படி 4 உங்க கைகளால மெதுவா தேயுங்க. ஒவ்வொரு விதைக்கும் மெல்லிசா சமமா பூசப்படணும். ரொம்ப பிசு பிசுன்னு இல்லாம் லேசா பூசப்பட்டா போதும். படி நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை நிழல்ல பரப்பி காய விடுங்க. ஈரம் இல்லாம் லேசா பிசு பிசுன்னு இருந்தா போதும். அப்புறம் விதைக்க தயார். ஒரு சின்ன குறிப்பு, ஒரு அல்லது 2 மணி நேரம் விதைக்க போற விதைகளை மட்டும் நேர்த்தி செய்யுங்க. அவ்வளவுதான். ஆரோக்கியமான முடிச்சுகள், ஆரம்பத்திலிருந்தே நல்ல வறட்சி, கவலை இல்லாம அறுவடை செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.